இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பெரிய வியாழனை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பெரிய வியாழன் என்று எண்ணுகின்ற பொழுது ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், நீ எனக்கு என்ன செய்ய முடியும் என்று எண்ணுவதை விட நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும் என்பதை இயேசு இன்றைய நாள் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அப்படி என்ன சொல்லிக் கொடுத்தார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த நாளை நாம் இரண்டு பகுதியாக பிரிக்கலாம். முதலாவது பாதம் கழுவுதல், இரண்டாவது நற்கருணை ஏற்படுத்துதல். பாதம் கழுவுதல் என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசு யாருடைய பாதங்களை கழுவினார்? நண்பர்களுடைய பாதங்களை கழுவினாரா? தனக்கு பிடித்தவர்களுடைய பாதங்களை கழுவினாரா என்று பார்க்கின்ற பொழுது, சீடர்களுடைய பாதங்களை கழுவினார் என்று சொல்லுகின்ற பொழுது, அங்கே இரண்டு நபர்கள் உள்ளே இருக்கின்றார்கள். ஒன்று பேதுரு, இயேசுவை மறுதலிக்க காத்து கொண்டிருந்தவர். இன்னொன்று யூதாஸ் இஸ்காரியோத், இயேசுவை காட்டி கொடுக்க இருந்தவர். ஆக ஒருவர் என்னை காட்டி கொடுக்க போகிறார், ஒருவர் என்னை மறுதலிக்க போகிறார் என்பதற்காக அவருடைய பாதங்களை கழுவாமல் இருந்தாரா என்றால் இல்லை. மாறாக அவர்களுடைய பாதங்களையும் அவர் கழுவுகின்றார். காரணம் என்ன? இயேசுவை பொறுத்தவரை அனைவரும் சமம். நாம் தவறு செய்கின்ற பொழுது அது என்னை காயப்படுத்துகின்றது, நான் நல்லது செய்கின்ற பொழுது என் மனம் அகமகிழ்கின்றது. ஆக இன்பமோ துன்பமோ நான் செய்கின்ற செயலுடைய விளைவு என்னை வந்து சார்ந்துகிறது. ஆனால் அதற்காக கடவுள் என்னை வெறுக்கிறார், கடவுள் என்னை அன்பு செய்யவில்லை என்று நாம் எண்ண முடியாது. அந்த அடிப்படையில் தான் இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார், அவர்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. அடுத்ததாக இதை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது, 19ஆம் நூற்றாண்டிலே புனித தம்யான் என்ற ஒரு குருவானவர் மொலாக்காய் என்ற தீவிற்கு இவர் தன்னுடைய பணியாற்றுவதற்கு செல்லுகின்றார். இந்த தீவு எப்படிப்பட்ட தீவு என்றால், அன்றைய காலகட்டத்திலே தொழுநோயாளிகளுக்கு போதிய மருந்துகள் இல்லை. ஆகவே இந்த தொழுநோய் அவர்களுக்கு வந்துவிட்டால் அவர்களை தங்களுடைய குடும்பத்திலிருந்து பிரித்து, தங்களுடைய ஊரிலிருந்து பிரித்து, சமூகத்திலிருந்து பிரித்து ஒரு தீவுக்குள் அடைத்து கொண்டார்கள். காரணம், இவர்கள் வெளியே வரக்கூடாது, வந்து இவர்களிருந்து மற்றவர்களுக்கு பரவக்கூடாது என்பதற்காக. ஆக இந்த மக்கள் வேதனையுற்று நலிந்து போய் நொடிந்து போய் இருக்கின்றார்கள். வாழ்வை இனிதாக முடிந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த தீவுக்கு நான் செல்லுகின்றேன், பணியாற்ற செல்லுகின்றேன் என்று தன்னை அர்ப்பணித்தவர் தான் புனித தம்யான். இவர் அந்த ஊருக்கு செல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் முதலில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் மத்தியில் சென்று ஆடி பாடுகின்றார், நல்லவற்றை சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் சொல்லிக் கொடுத்தவற்றில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அனைவரும் இணைந்து ஒரு செயலை செய்கின்ற பொழுது மகிழ்ச்சி காண முடியும் என்பதுதான். எல்லாருக்கும் தனித்தனியாக வீடுகளை கட்டுகின்றார்கள், குடிசைகள். அங்கிருக்கின்ற ஓலைகள், அங்கிருக்கின்ற பொருட்களை வைத்து அவர்கள் தங்கள் வாழ்வதற்கான ஒரு இல்லத்தை கட்டுகின்றார்கள். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவர் செயல்படுகின்றார். அது மட்டுமல்ல, அங்கே தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய புண்களை அவர் கழுவுகின்றார், அவர்களுக்கு ஆற்றுப்படுத்துகின்றார். ஆக இந்த செயல்கள் அந்த மனிதர்களை மனிதனாக நாங்கள் மனிதர்களாக மதிக்கப்படுகின்றோம் என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்களோடு அமர்ந்து ஒரே தட்டில் உணவருந்துகின்றார். இந்த சமுதாயம் எங்களை புறக்கணித்தது, எங்கள் குடும்பம் எங்களை புறக்கணித்தது. ஆனால் இவர் அவர்களை புறக்கணிக்கவில்லை. காரணம், இயேசுவை தனக்குள் கொண்டவராக புனித தம்யான் அங்கிருந்தார். இறுதியாக அவர் சகோதர சகோதரிகள் என்று சொல்லவில்லை. அவர்களோடு உரையாற்றுகின்ற பொழுது நாம் தொழுநோயாளர்கள் என்று சொல்லுகின்றார். காரணம், அவர் தொழுநோயாளிகளோடு இருந்த பொழுது அந்த தொழுநோய் அவரையும் தொற்றிக் கொள்ளுகின்றது. அன்புக்குரியவர்களே, இதேதான் இயேசு கிறிஸ்து பாதம் கழுவுகின்ற பொழுது நம்முடைய சுமைகளையும் நம்முடைய பாவங்களையும் தன் மீது சுமக்கின்றார். அவர் புனிதராக வருகின்றார். ஆனால் நம்முடைய கரைகள் அவர் மீது படிந்து அது நாம் மீண்டும் புனிதப்படுத்தப்படுகின்றோம் என்பதுதான் நாம் இதன் வழியாக பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் யாருடைய பாதங்களை கழுவ வேண்டும்? நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. பல மக்கள் உயிரை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகார வர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் மக்களை துன்புறுத்தி அதில் இன்பம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். சமூக ஊடகங்கள் பல பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றது.
ஒரு சிலருக்கு பிடித்த விதமாக அல்லது பணம் கொடுக்கின்றவர்களை சார்ந்து இப்படியாக பல பொய் செய்திகளையும் பரப்பி கொண்டிருக்கின்றது. இதனால் மனிதர்கள் போராட்டத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையை திரித்து பேசுகின்ற ஒரு இடத்திலே உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் குழம்பி போய் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக பொய்களுக்கு மத்தியில் வாழுகின்றோம், போர்களுக்கு மத்தியில் வாழுகின்றோம், துன்பத்தின் மத்தியில் வாழுகின்றோம், துயரத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே நாம் எப்படி பாதங்களை கழுவுவது? பாதங்களை கழுவுவது என்பது ஒரு அடையாளம் மட்டுமல்ல. அதாவது ஒருவரை உட்கார வைத்து விட்டு தண்ணீரை அவர்களுடைய பாதத்திலே ஊற்றி அதை சோப் போட்டு கழுவி கால் முத்தம் கொடுப்பது மட்டும், மாறாக இதயத்தில் இருக்கின்ற வடுக்களை நாம் அகற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அடிப்படையில் நாம் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் செவிமடுத்தல். நம்முடைய குடும்பத்திலே இன்றைக்கு பேச முடியாமல் பிரச்சனைக்குள் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள். என்றால் இன்று பல இடங்களில் கணவன் மனைவியே தங்களுக்குள் பேசிக்கொள்வதில்லை. பேசுவதற்கான நேரம் ஒருவர் மற்றொரு கொடுப்பதில்லை. இப்படி பேசுவதற்கு நேரம் கொடுக்காத ஒரு சூழலிலே அங்கே அன்பு இருக்குமா? இருக்காது. உறவு இருக்குமா? இருக்காது. பாசம் இருக்குமா? இருக்காது. பற்று இருக்குமா? இருக்காது. ஏதோ ஜடமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த சூழலிலே பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அவ்வாறு நாம் செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களை ஆற்றுப்படுத்துகின்றோம், அவர்களை குணப்படுத்துகின்றோம். அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற காயங்களை நாம் சுமந்து நம்முடைய செவிகளால் அவர்களுடைய காயங்களை, பாதங்களை கழுவுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மன்னித்தல். பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக பலரிடம் பேசாமல் கூட நாம் இருந்து கொண்டிருந்திருப்போம். ஏதோ ஒரு சூழல் ஒரு சண்டை நிகழ்ந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு எதற்காக சண்டை நிகழ்ந்தது என்று எண்ணி பார்த்தால் நமக்கு புரியாது. ஆனால் அவங்க அதை செஞ்சுட்டாங்க, இவங்க எதை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சாக்குப்போக்கு சொல்லுவோமே ஒழிய உண்மையிலே எதற்காக சண்டை போட்டோம் என்று கூட தெரியாது. அது நம்முடைய அகங்காரமாக இருக்கும், ஆணவமாக இருக்கும், நான் என்ற அகந்தையாக இருக்கும். ஆக இந்த நேரத்திலே நாம் நம்முடைய அலைபேசி எடுத்து எதற்கோ அலைபேசியை பயன்படுத்துகிறோம். அவர்களுடைய நம்பருக்கு சாரி அல்லது மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நாம் போட்டோம் என்றால் அதுவே நாம் செய்யும் பாதங்கழுவுதலின் ஒரு சடங்காக கூட இருக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் அதிகாரத்தை பகிரக்கூடியவர்களாக பணிபுரிகின்ற இடத்திலே நான் என்ற அகந்தையை அறுத்து போட்டுவிட்டு, அதாவது நான் தான் பெரியவன், நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படிங்கிற அந்த அகந்தையை தூக்கி எறிந்து விட்டு எல்லாரும் சமம் என்ற ஒரு சிந்தனையை நாம் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலையிலே நாமும் பாதம் கழுவி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, பாதம் கழுவுதல் என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, மாறாக அதில் பல உண்மைகள் பொதிந்திருக்கின்றன. பிறருடைய வாழ்வு நலன் பெறுவதற்காக, பிறருடைய துன்பத்திலே நாம் பங்கு பெறுவதற்காக, பிறரோடு நான் இருக்கின்றேன் என்று ஐக்கியப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். தாழ்நிலையிலிருந்து இச்செயலை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இரண்டாவது சிந்தனையாக பார்க்கின்ற பொழுது இயேசு நற்கருணை ஏற்படுத்துகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். கிரேக்க மொழியிலே அனாம்னேசிஸ் என்ற ஒரு சொல் உண்டு. இந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் கண்முன் நிகழச் செய்வது. அதாவது இயேசு நற்கருணை ஏற்படுத்தியது வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக அன்றாடம் ஒவ்வொரு திருப்பலிலும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குருவானவரும் அந்த அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் கைகளை விரித்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த அப்பம் இயேசுடைய உடலாகவும் ரசம் இயேசுடைய இரத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. 1970 ஆண்டு வியட்நாம் சார்ந்த ஒரு கர்தினால் வான் துவான் என்பவர் சிறை வைக்கப்படுகின்றார். 13 ஆண்டுகள் சிறையில் கழிக்கின்றார். இந்த 13 ஆண்டுகளில் 9 ஆண்டுகள் தனிச்சிறை. அந்த சிறையிலே அவர் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. திருப்பலி நிறைவேற்ற வேண்டிய பொருட்களும் அவரிடம் இல்லை. ஆனால் அங்கிருந்தவரிடம் பேசி எடுத்து ஏதாவது ஒரு வழியிலே ஒவ்வொரு நாளும் அவர் கைக்கு ஒரு சிறிய துண்டு அப்பமும் ஒரு சொட்டு திராட்சை ரசமும் வந்து சேர்வது போல் பார்த்து கொள்ளுகின்றார். அதை தன்னுடைய கைகளை பீடமாக மாற்றுகின்றார். தன்னுடைய கையை பீடமாக்கி அந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவருக்கு தெரிந்த அந்த திருப்பலி ஜெபங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றி அதை உட்கொள்ளுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நற்கருணை என்னை வாழ வைத்தது,
அந்த சிறைச்சாலை எனக்கு தேவாலயமாக அமைந்தது. காரணம், நான் இங்கு தனிமையில் இல்லை, இயேசு என்னோடு இருந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய நற்கருணையை இயேசு அன்றைக்கு சீடர்கள் முன்பாக ஏற்படுத்துகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை செய்கின்ற 3 கனிகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது ஒற்றுமை. அதாவது இயேசுடைய உடலை நாம் என்ன செய்கின்றோம்? நற்கருணை பிட்டு இயேசு கொடுக்கின்ற பொழுது நாம் அனைவரும் இனி ஒன்றாக இருக்கின்றோம் என்பதற்கான ஒரு அடையாளம். ஏனென்றால் இயேசு அந்த நற்கருணை பிட்டு கொடுக்கின்ற பொழுது அங்கு பலர் இருக்கின்றார்கள். நல்லது செய்ய போகின்றவர்களும் இருக்கின்றார்கள், தீயது செய்ய போகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் இயேசு தன்னுடைய உடலை கொடுத்து, இதை நினைவாக செய்யுங்கள், நான் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறேன் என்ற ஒரு ஒற்றுமைக்கான அடையாளத்தை கொடுக்கின்றார். இரண்டாவது ஆற்றுப்படுத்துதல். அதாவது இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே போராடி கொண்டிருந்த பொழுது அவர்கள் உணவு உண்பதற்காக, தங்களை தேற்றிக் கொள்வதற்காக என்ன கொடுத்தார்? மன்னா கொடுத்தார். ஆக தங்களுடைய உடலில் வருகின்ற இழப்புகளை ஈடு செய்வதற்காக, மனதில் வருகின்ற போராட்டங்களை ஈடு செய்வதற்காக மன்னாவை கொடுத்தார். இன்று இயேசு நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே தீமைகளை எதிர்த்து போராடுவதற்காக தன்னையே நம்மிடம் கொடுத்திருக்கின்றார். நம்மிடம் இருக்கின்ற பிரச்சனைகளை எதிர்த்து நாம் போராடுவதற்காக, நம்மை ஆற்றுப்படுத்துவதற்காக இயேசு நற்கருணையை கொடுத்திருக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அன்புக்கான கட்டளை. நான் உங்களை நேசித்தது போல, நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்பதற்கு அடையாளம்தான் இந்த நற்கருணை. ஆக திருப்பலியில் பங்கு பெறுவதற்கு கடமை அல்ல, மாறாக நற்கருணையை பெற்றுவிட்டு நாம் வெளியே வருகின்றோம் என்றால் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நல்லவற்றை உச்சரிக்க வேண்டும், நல்லவற்றை சிந்திக்க வேண்டும், பிறருக்கு எந்த அளவுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். நன்மை இயேசுவை பெற்றுக்கொண்டு வருகின்றோம் என்றால் இயேசுவாக வாழ வருகின்றோமே ஒழிய ஏதோ கடமைக்காக வந்து ஒரு அப்பத்தை பெற்று விட்டோம், பூசையில் பங்கெடுத்து விட்டோம் என்பது அல்ல. திருப்பலியோடு வாழ்க்கை முடிந்து விடுவதல்ல, திருப்பலிக்கு பின்புதான் வாழ்க்கை தொடங்குகிறது என்றால் திருப்பலியிலே இயேசு நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார், நம்மை உற்சாகப்படுத்துகின்றார், தன்னுடைய உணவை கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். இப்பொழுது நமது பணி, நாம் மக்கள் மத்தியிலே செல்ல வேண்டும், நாம் இயேசுவை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி. ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் எனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுவதை விட நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று எண்ணியவர்களாக இனிதே உங்கள் பயணத்தை தொடருங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.